அந்த 3வது ரூம்ல இருக்கிறாங்க. நான் உங்களை கூட்டிட்டு சொன்னாங்க. அதியா நோட்டி அதியா நோட்டான், சாவு குட்டி அதியா நோட்டிட்டு தெரியும். என்ன பண்ணுங்கிறீங்க இப்ப? வாங்க இருக்கிற காத்து வச்சுக்கிட்டு போயிடணும். என்னடா என்ன என்ன சொல்லிட்டு இப்ப மாடிகள் இருக்கிறாங்கல்ல, அது ரூம் இருக்காது. என்ன சொன்னாங்களா? சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? கொண்டுட்டு வந்துருந்தாங்க. என்ன இல்ல ஒண்ணு இல்லமா, அங்க எதையோ நீ உண்மைதானே சொன்ன. இல்லமா கூட்டிட்டு சொன்னிச்சு. அம்மா நல்லா சந்தோஷமா தான் இருக்குது. எனக்கு அதான்டா தோணுது. ஏன் சேவலானா பாறையில போய் வாடாயா தோணுது. இப்ப இதெல்லாம் உங்கள்கிட்ட சிரமப்படுறதுக்கு என்ன பொழப்பு இல்லையா? அம்மா என்ன சொன்னாங்க? என்ன தோணுது உங்களுக்கு? என்ன சொல்லணும்னு கேட்டுக்கு சொல்றா. சரி இங்க வாங்க, அங்க கிட்ட அங்க போவாங்க, இங்க வாங்க. பணங்க இங்க இருக்கிறாங்க. பார்வைதான் அவங்க நல்லா இருக்காங்களே தவிர அவங்க உள்ளூர மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு எனக்கு புரியல. ஒரு வினாடி நல்லா இருக்காங்க, மறு வினாடி மூஞ்ச கட்டுறாங்க. அவங்க எதுக்காக மூஞ்ச கட்டுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அததான் நான் உன்னோட நொட்ட வந்தேன். அப்ப அந்த அம்மா எவன்டா சலுப்பு சொல்லுவான்? யாராவது கொடுமை சொன்னா காது கொடுத்து கேட்டு போலவங்கடா. என்னமா கொடுமை? அவங்க மனசுல வேதனையை மத்தவங்க சொல்றதுதான் அதை சொல்றாங்க. நீ அப்புறம் குழந்தைங்க அதிகம் நொட்டினா எப்பறம் என் மனசுல இருக்கிற கவலை போகும்? மனசுக்குள்ள இருக்கிற வேதனை மத்தங்கிட்ட சொன்னா மனபானம் குறைஞ்சு போயிரும்டா. அத்தனை கட்டது தெரியாதான் காட்டி என் கூட்டு பிரச்சனை. இப்போ அப்ப காசு கொடுத்துருங்க. மனங்களுக்கு 1000 மனங்களை கொண்டு வந்து அடியே உங்களுக்கு அப்புறம் செய்யணும். நான் வளர்த்தேன் பாரு. அந்த பிள்ளையா சொந்த பிள்ளையா கூட அப்படி வளர்த்துக்க மாட்டேன். அப்படி வளர்த்த முடியுமா? எவ்வளவு சிறசேல எவ்வளவு கொழுக்கொள்ளு எப்படி எல்லாம் வளர்த்து வச்சிருக்க பாத்தியா? அம்மா சின்னமாலும் சரிம்மா, எல்லாருக்கும் எல்லாருமா வைக்கும். உலகம் தான் மாற்றானுடைய பிள்ளையை வளர்த்தாலும் கூட அது மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கணும்ல. என் மனசுல என்ன வளர்த்திருக்காங்க. அதுக்குதான் நான் அவங்கள ஒண்ணுமே சொல்றது இல்ல. சரிம்மா, அப்படி வாமகளை என்ன அணைத்துக்கலாமே. கரையிருந்து போனப்பா வீடு வந்து சேரல. அவர்தான் போனா 6 மாசம் வந்தாலும் 6 மாசம் ஆகுது. ஆனா இன்னைக்கு வருவாருன்னு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவகிட்ட ஏதாவது எடுத்து சொன்னியா சொல்லலையா? நீ அவகிட்ட ஏதாவது சொன்னியா இல்லையா? தான் சொன்னேன். நீ ஏதாவது சொல்லவா சொன்ன? அப்ப சொன்னி எங்க உங்களுக்குள்ள பேசுறீங்க. உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னா அங்க யாரு அப்படி 5 நாளைக்கு வச்சு
சரி ஏய் வா. கன்யா சத்யா சத்யாவதி நான் எப்படி என் பிள்ளைங்க நான் எப்படினாலும் கூப்பிடுவேன். நான் உன்னாட்ட கூப்பிடணும்னு அவசியமே இல்ல. நாதேரி வாங்கி தின்ன நாய் வாங்க. அதனால இன்னைக்கு வந்து அரமனையில வந்து வேலையான வேலை இருக்குது. நீங்க வேலையை செய்யுங்க. அயலாத்து பிள்ளைலாம் காண என்ன காத்துட்டு இருப்பாங்க. கூட்டிட்டு போறோம் ஏண்டி ஒரு அநியாயம். எங்க அரண்மனையில வேலையான வேலை கிடக்குது. இங்க வாசம் போட்ட முடியல. நீங்க நெல்லு குத்தணும். ஏண்டி இத்தனை வேலை வச்சுட்டு எங்கடா செய்ய மாட்டியா? என்ன செய்ய சொல்றேன். நானும் செய்ய முடியாது. மாதிரியா இருக்கீங்க. வேலை யாராவது சொன்னாங்களா? ஏன்னா யாருமே எதுவும் சொல்லல. விருப்பமா பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வேலை கிடக்குதுல்ல ஒப்புனா அங்க போயிடுறாரு. இத்தனை வேலையை நான் ஒன்றியமா செய்யணும். அதான் மாலாத வேலையை புரிஞ்சிருக்கிறது. 1000 பொற்காசு அள்ளி கொடுத்தா யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சு யாராவது வேலைக்கு வரதா வாங்க. தெளிவாரி பையனுக்கு பணம் கொடுத்தா நிறைய பேர் தான் வருவாங்க. எத்தனை பேர் கூப்பிட்டா வந்துருவாங்க. வேலை யாரு பணம் வருது? எப்படி பணம் வருது? இருக்கு பாரு. அடுத்த வீட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போய் இந்த வேலையெல்லாம் தெரியல செய்யலாம். பெத்தவதான் பாதியில விட்டுட்டு போயிட்டா தெரியாதா சொல்றீங்க. சொல்லிவிட்டு சொல்லுங்கம்மா. நான் இங்கதான் இருக்கேன். எங்க அம்மான்னு சொல்றீங்க, ஊரை சொல்றீங்க, உலகத்தை சொல்றீங்க. என்னைக்கோ எங்க அம்மா செத்தாங்க. அவங்களே நீங்க அதை நினைக்கணும். சரிம்மா அவன் கிடந்தா கிடந்துட்டு போறான். அவன் வயசு அவன் போயிடுச்சு. அவன் நீ என்ன பண்ண தெரியுமா? இங்க வீடு வாசல் நம்மளுக்கு அசுவாமசான கிடைக்குது. என்ன இந்த வாசல் கூட்டு. நான் எதுக்கு வாசல் கூட்டணும்? எங்க அப்பா வாசல் கூட்டா என்ன பெத்து வச்சாங்க. என்னம்மா அது மாளிகை குவில் குவிலா குவிந்து கிடக்கிறது மாறாத செல்வங்கள். அந்த செல்லத்தை திங்கந்தாம எங்க அப்பா என்ன வளர்த்து வச்சிருக்காங்க. என்ன வேலை செய்வாங்க அப்பா வளர்த்தாங்க. இவன் கூதிவாவது இருப்பாளா? நான் வேலை செய்யணும். சொல்லுங்கம்மா நான் வேலையை செய்யறமா. என்னம்மா செய்ய கூட்டாயா கரெக்டாக இருக்கும். கை இங்கே வச்சு அப்புறம் கரெக்டாக இருக்கும். நடுவில்
இப்படி குடிச்சு அவளை கூப்பிட்டு என்ன போய் என்ன சைட் அடிக்கிறாளா வாங்க எப்ப மழை கொடுத்துருமா புதுசா இருக்குது எனக்கு சொல்லுங்கம்மா நான் பழைய என்ன வீட்டோட வளர்த்துட்டு இன்னைக்கு விறகு மாத்திரம் கையில கொடுத்து கூட்டுன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. தெரியலப்பா இந்த அறியாமலே தெரியல வண்டி காமி கூட்டி காமி கட்டிட்டே போடா அப்படி சீமாத்த நல்லா கச்சிக்கமா அப்படி கூட்டி அடிக்கணும் எப்படி கூட்டு தெரியுமா அப்படி இல்ல ஒரே நேரத்தில் வச்சுட்டேன் கோமாய் உழுது பூதா என் மேல இருக்கிற கோபத்தை ஏமா ஊரெல்லாம் கொண்டு போய் காட்டுறீங்க? வேலையும் சொல்லுங்கம்மா, நான் வேலையை பழகிக்கிறேன். நானுமே பழகிக்கிறேம்மா. சொல்லி கொடுத்துருமா பழகிறீங்களா? இங்க வாச கூட்டியாச்சு, இப்ப சாணம் போடணும்ல. தண்ணி எடுத்துருவா நீ போய் என்னம்மா செய்ய? இப்படி நான் தீர்த்து போடுற மாதிரியா போடுவாங்க. ஐயா
போடு போடுன்னு அவன் கீழே போட்டு போயிட்டான். சாணி போட்டு சொல்ல மாட்டா, ஏன் அருவட்ட கூதி இப்படி போடுவான்னு எனக்கு எப்படா தெரியும்? போடு போடு நல்லா போடு. சாணி போட்டு சொல்லாத, போடு தம்பி. வாங்க. இந்த சட்டியை வந்து எனக்கு யாரு சீதமா கொடுத்தாங்க தெரியுமா? யார் கொடுத்தாங்க? ஐயோ என் மனசு பதக்கு 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 அடிக்கிறான். உங்க அம்மாவோட கல்ல கொடுத்தாங்க. யாரு சீதனமா கொடுத்தாங்க? இந்த சட்டை யாரு கொடுத்தாங்க தெரியுமா? யாரு கொடுத்தாங்க? இந்த சட்டி வந்து எங்க அம்மாளுக்கு அம்மாவோட அம்மாவுக்கு அம்மாவோட அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க வந்து எங்க பாட்டியாளுக்கு சீதனமா கொடுத்தாங்க. உங்க பாட்டிக்கு. ஆமா. எங்க பாட்டியா வச்சிருந்து அத பாதுகாப்பா வச்சிருந்து எங்க அம்மால கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது உங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மாளுக்கு கொடுத்தாங்க. வரலாறு. இது தலகாட்டா வந்து ஆமா என் சட்டி வச்சிருந்தா உங்க அம்மா யாரு வச்சிருந்தாங்க? அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மாளுக்கு கொடுத்தாங்க. என்ன கல்யாணம் பண்ண பண்ணிட்டு வரும்போது எங்க அம்மா இந்த சீதனத்தை கொடுத்தாரு. இந்த சட்டாளி வீணா போன தேவடியா ஆடியா சட்டை. நான் சொல்றதெல்லாம் கேக்குறேம்மா. நீதான் போடு போடு வேகமா போடுன்னு சொன்னீங்க. வேற வேலை வைக்கலாம். வேற வேலை. வாசு கொட்டி விட்டல சாந்தல செப்டல கோலம் போடு.